அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறள் 22. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. பொருள்: பற்றுக்களை துறந்த மேலோர்களின் பெருமையை இவ்வளவுதான் என்று அளவிட்டு சொல்ல முயல்வது இந்த உலகில் இதுவரை பிறந்து இறந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட முயல்வதைப் போன்றது. அதாவது துறவிகளின் பெருமை அளவிட முடியாதது. இதன் சிறுகதை: அளவிட முடியாத ஒளி. முன்னொரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார். அவர் மிகவும் அகந்தை கொண்டவர். தன் நாட்டின் செல்வத்தையும் வீரத்தையும் எளிதாக கணக்கிட்டுவிடலாம் என்று பெருமைப்படுவார். ஒருமுறை அவர் ஒரு ஞானியை சந்தித்தார். மன்னர் அந்த ஞானியிடம், "சுவாமி, உங்களைப் போன்ற துறவிகளின் பெருமையை மக்கள் இவ்வளவு புகழ்கிறார்களே, உங்கள் பெருமையை சுருக்கமாக ஒரு கணக்கீட்டில் சொல்ல முடியுமா? எதை வைத்து உங்களை அளவிடுவது?" என்று ஏளனமாக கேட்டார். ஞானி சிரித்துக்கொண்டே சொன்னார், "மன்னா, ஒரு எளிய காரியம் செய்கிறாயா? இந்த உலகத்தில் இன்று வரை எத்தனை மனிதர்கள் பிறந்து இறந்து போயிருக்கிறார்கள் என்று உன்னால் சரியாக எண்ணி சொல்ல முடியுமா?" மன்னர் திகைத்தார். "சுவாமி, அது எப்படி முடியும்? காலம் காலமாக எத்தனையோ கோடி மக்கள் வந்து போயிருப்பார்கள். அவர்களை எண்ணுவது என்பது மனித அறிவுக்கு எட்டாத காரியம்" என்றார். அதற்கு ஞானி அமைதியாக, "மன்னா, அதுபோலத்தான் ஆசை, கோபம், பொறாமை போன்ற பற்றுக்களை அறுத்த துறவிகளின் பெருமையும். இறந்தவர்களின் எண்ணிக்கையை எப்படி சொல்ல முடியாதோ அதேபோல் தன்னலமற்ற ஒரு துறவியின் உள்ளத்தில் இருக்கும் அமைதியையும் ஆற்றலையும் அளவிட முடியாது" என்றார். மன்னர் தன் தவறை உணர்ந்தார். வெளிப்படையான செல்வத்தை விட அகத்தில் பற்றுக்களை துறந்தவரின் ஆளுமை மிகப்பெரியது என்பதை புரிந்து கொண்டு ஞானியை வணங்கினார். இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.